ஹாய். இப்போ ஸ்க்ராட்ச் கார்டு வந்து டிஐஒய் டூ இட் யுவர் செல்ஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்களே எப்படி ஸ்டிக் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஃபோன் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து வைப்பர் மாதிரி கொடுப்போம், க்ளீன்சிங் கிளாத் மாதிரி நம்ம கொடுத்துருவோம். ஸோ அந்த க்ளீன்சிங் கிளாத்தில் என்ன பண்ணால் உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் நல்லா வைப் பண்ணிக்கணும். டஸ்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் இந்த ஸ்க்ராட்ச் கார்டு ஓட்டும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டஸ்ட்டு ஜாஸ்தி இல்லாத ஓப்பன் இல்லாத இடத்துல உட்காந்து நீங்கள் ஸ்க்ராட்ச் கார்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறது தவிர்க்கப்படும். ஸோ ஸ்க்ராட்ச் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 லேயர் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் லேயர் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் லேயர் ரிமூவ் பண்ணிட்டு ஃபோனில் நம்ம வந்து கரெக்டாக வைக்கணும். இன்கேஸ் சைஸ் ஏதாவது கரெக்டாக மேட்சப் ஆகாட்டி நம்ம திரும்ப எடுத்து கூட வைக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம வைக்கணும், இதில் ஏதாவது நம்ம க்ராஸாக போகிற மாதிரி ஏதாவது நம்ம ஃபீல் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா திரும்ப அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு கூட நம்ம திரும்ப ஒட்டலாம். அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ மேலே ஒட்டிட்டு அப்புறமா நம்ம என்னென்னா லேயர்ஸ் கரெக்டாக இருக்கா, பபுள் இல்லாமல் நம்ம ஓட்டுறதுக்காக நம்ம எங்கே பபுள் இருந்தாலும் அந்த பபுள் வந்து புஷ் பண்ணி விடணும். ஸோ பபுள் ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நம்ம புஷ் பண்ணி விட்டுட்டோம், ஆட்டோமேட்டிக்காக வந்து பபுள் போயிடும். இப்போ நம்ம ஒரு லேயர் ரிமூவ் பண்ணிட்டு ஒட்டியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 லேயர் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கீழே ஒரு லேயர் இருக்கும், அதே மாதிரி மேலே ஒரு லேயர் இருக்கும். அந்த 2 லேயரும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். இப்போ முடிச்சுட்டு எந்தளவு பபுளை அவங்களால புஷ் பண்ண முடியுமோ, அதை வைப் பண்ண முடியுமோ வைப் பண்ணி நீங்கள் ஒரு ஓட்டில் தள்ளிடணும். ஃபுல்லாக நீங்கள் பபுள் ரிமூவ் ஆயிருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். ஆனாலும் 1-2 குட்டி குட்டி பபுள் இருக்கும், அது ப்ராப்ளம் இல்லை, அது ஒட்டும் போது போயிடும். இப்போ செகண்ட் லேயர் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். செகண்ட் லேயர் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம லைட்டாக இப்படி தூக்கிட்ட அப்புறமா அப்படியே நம்ம ஜஸ்ட்டு ஜென்ட்டில் நம்ம புஷ் பண்ண போகிறோம். ஆனாலும் இதில் வந்து ஏதாவது குட்டிய பபுள் இல்லாட்டி டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அது ஒட்டுறதுக்கு முன்னாடி கிளாத்தில் ரிமூவ் பண்ணிட்டு இது மாதிரி ஜென்ட்டில் நீங்கள் வைப் பண்ணிடணும். ஜென்ட்டில் வைப் பண்ணி முடிச்சிட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி வைப் ஆகிடும். குட்டியாக ஏதாவது பபுள்ஸ் இருந்தாலும் நீங்கள் மெதுவாக புஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக புஷ் பண்ணி விட்டுட்டு உங்களால் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ நீங்கள் ஃபுல்லாக புஷ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இது வைப்பரில் நம்ம புஷ் பண்ணலாம், ஒரு விசிட்டிங் கார்டில் புஷ் பண்ணலாம், இல்லாட்டி உங்கள் கையில் கூட நீங்கள் வந்து புஷ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோடனே இப்போ நம்ம ஒரு பக்கம் எடுத்துட்டோம். ஸோ இந்த ஸ்க்ராட்ச் கார்டில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர், செகண்ட் லேயரில் வந்து ஷீட் வந்து ஆஃபாக 2 இது இருக்கும். எதுக்குன்னா இது மாதிரி வைப் பண்ணுறதுக்காக தான் அது மாதிரி ஆஃபாக கொடுக்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வைப் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டோம். இப்போ செகண்ட் இது 2வது பக்கம் நம்ம வைப் பண்ணுறோம். வைப் பண்ணிட்டு 2வது இதை எடுத்துடும். ஸோ இந்த ஷீட் வந்து ஆஃபாக இருக்கும். அதனால தான் சென்டரில் ஒரு லைன் மாதிரி வரும். அந்த லைனோட ரீசன் வந்து என்னென்னா, இந்த ஷீட் ஆஃபாக இருக்கிறதுனால தான் நம்மளால் ஈஸியாக அதை புஷ் பண்ண முடியும். நம்ம எல்லாத்தையும் புஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஜென்டிலாக எவ்வளோ தூரம் பபுள் ரிமூவ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து என்னென்னா பபுள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். பபுள் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வைப் பண்ணிட்டே இருக்கணும். அன்டில் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் பபுளை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இந்த எந்த அளவு நீங்கள் வைப் பண்ணுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு வந்து என்னென்னா நல்லா வந்து ஸ்டிக் ஆகிடும். வைப்பிங் தான் இதில் வந்து மேஜர் பார்ட்டு. நீங்கள் எந்த அளவு நல்லா வைப் பண்ணுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு கிளியராக ஸ்டிக் ஆகிடும். உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு பபுள் எல்லாம் போயிட்டு வரும்போது அதுக்கு மேலே இருக்க 3rd லேயரை நீங்கள் வந்து மெதுவாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த 3rd லேயர் இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த 3rd லேயர் ரிமூவ் பண்ணிட்டோடனே எக்ஸாக்டாக அதோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோன்னா, பபுள்ஸ் லைட்டாக இருந்தால் எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக இது மாதிரி வைப் பண்ணி விட்டுட்டு எல்லாமே நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லைன்ஸு 1-2 பபுள் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சார்ஜ் போடும்போது சார்ஜ் ஹீட்லேயே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எவாப்ரேட் வந்து ஆகிடும் உங்களுக்கு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு இன்கேஸ் வேணும் நம்ம லைட்டாக யூவியோட லைட் காமிக்கலாம். அந்த யூவி லைட் வந்து என்னென்னா ஒரு மைல்டு ஹீட் வந்து கொடுக்கும் ஃபோனுக்கு. நம்ம அது கூட நம்ம காமிச்சிக்கலாம். யூவி லைட் காமிச்சோன்னா கொஞ்சம் பபுள்ஸ் வந்து அரெஸ்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பாசிபிள் வே இருக்குது. ஆர் உங்கள் ஃபோன் சார்ஜிங் ஹீட்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா உங்களுக்கு வந்து பபுள்ஸ் ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகிடும். மேக்ஸிமம் பபுள்ஸ் நம்ம புஷ் பண்ணி விடும்போது மேக்ஸிமம் பபுள்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்னா போயிடும். ஸோ 1-2 பபுள் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எவாப்ரேட் ஆகிடும். உங்களால் எவ்வளோ தூரம் வைப் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து வைப் பண்ணிடுங்க. வைப் பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பபுளும் உங்களுக்கு ஸ்பீடாக ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம மேக்ஸிமம் இந்த ஃபோனில் இருக்க எல்லா பபுளுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நம்ம ஒட்டிகிட்டு இருக்கிறது வந்து மேட் ஸ்க்ராட்ச் கார்டு. மேக்ஸிமம் இதில் பபுள் எதுவுமே இல்லை. நம்ம ஃபுல்லாகவே இப்போ என்ன பண்ணுறோன்னா பபுள் வந்து வைப் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். யூவி லைட்டு நீங்கள் காமிக்கணும். நீங்கள் யூவி லைட்டு கூட லைட்டாக நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம். ஸோ அது காமிக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுனா, இன்னும் குட்டி 1-2 பபுள் இருந்தாலும் அதுவும் போயிடும்.